எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த லெந்து காலத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை தந்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். பாருங்க, தேவன் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்றார். என்னன்னா, நீங்க என்ன சமையல் பண்ணினாலும் 2 உப்பு போட்டாதான் ருசியா இருக்கும், அப்படிதானே? ஆமா, உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்று பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எந்த பதார்த்தத்தை சமைத்தாலும் உப்பு போடலைன்னா ருசி வராது, ருசி இல்லைன்னா சாப்பிட தோணாது. அப்போ உப்பு இல்லாம எந்த பொருளையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. தேவன் இன்றைக்கு அதற்கு ஈக்குவலா ஒரு காரியத்தை சொல்றாரு. உப்பு சாரமற்று போயிட்டு அந்த உப்பு தன்மையை இழந்து விட்டது என்று சொன்னால் நீங்க வேற எதை வச்சு அதனுடைய உப்பு என்கிற சாரத்தை ஏற்றுவீர்கள்? ஒன்னையும் ஏற்ற முடியாது. அதே போல கர்த்தர் சொல்றார், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்க. அப்போ நமக்குள்ள என்ன உப்பு இருக்கணும்? உப்பு இருந்தாதான் அந்த பண்டம் ருசியா இருக்குங்கிறது போல நமக்குள்ள விசுவாசம் என்கிற உப்பு இருக்கணும். விசுவாசங்கிறது என்ன? காணப்படாத தேவனை நாம விசுவாசிக்கிறோம், காணப்படாத ஒரு தேவனை நாம நம்புறோம், இதுவரைக்கும் கண்டிராத தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம், அப்படிதானே? இயேசு அப்படின்னா சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனா இயேசுவை எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம்? நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அப்போ இதுவரைக்கும் கண்டிராத ஒரு தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அன்பு கூறுகிறோம், பார்த்தீங்களா? அதுதான் நமக்குள்ள இருக்கிற சாரம், உப்பு என்கிற ஒரு சாரம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், உங்களுக்குள்ளே உணர்வுள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்குள்ளே அன்புள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்குள்ளே சாந்த குணமும் சமாதானமும் உள்ளவர்களாயிருங்கள். ஏன்? அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்தை எடுத்துட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவர் குடிகாரனா இருப்பான், அந்த தாய் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பா. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த தாய் தன் பிள்ளைகளிடத்துல அந்த சோகத்தை, அந்த பலவீனத்தை, அந்த தரித்திரத்தை காண்பிக்க மாட்டான். தன் பிள்ளைகளுக்கு எதையாவது இருக்கிறத சமைச்சு கொடுத்து, நல்லா படிக்கணுமா, உங்கள் அப்பா மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன, அந்த தாய்க்கு ஒரே நம்பிக்கை, தன் பிள்ளைகளை வளர்க்கணும், தன் பிள்ளைகள் ஆளாக வேண்டும், தன் பிள்ளைகள் கெட்டு போய்விடக்கூடாது. அதனால கணவன் எப்படி இருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் அந்த காரியத்தை தெரியப்படுத்தாம சோர்வுகளை மறைத்து, தரித்திரத்தை மறைத்து, கண்ணீரை மறைத்து அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி வளர்க்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போலதான் நீங்களும் நானும் கடந்து வருகிற பாதையில நமக்கு முன்பு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பெரிய வனாந்தரம் தான் தெரியும். ஆனா அந்த வனாந்தரத்தை நம்ம கடந்துதான் அக்கறைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வனாந்தரத்தை கடக்காம நீங்க என்ன பண்ண முடியாது? கானான் என்கிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, ஆசீர்வாதம் என்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வனாந்தரம் எத்தனை மாசம் செல்லுங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை வருஷம் செல்லும் தெரியாது. அப்போ நமக்குள் இருக்கிற விசுவாசம், நமக்குள் இருக்கிற உப்பு என்கிற சாரம் அந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணும். அல்லேலூயா. அப்ப கவனித்து பாருங்க, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கள்னா ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலே எழுந்திருப்பான். இன்னைக்கு நீங்க ஒரு பாவத்துல விழுந்துட்டீங்க, ஒரு விசுவாச குறைவில் விழுந்துட்டீங்க, ஏதோ ஒன்றில் விழுந்துட்டீங்கன்னா மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான், அது கதை முடிஞ்சுதுப்பா, அது விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் என்கிற உப்பு இருந்தா, நான் விழுந்துட்டேப்பா, சரி போகட்டு, என் கர்த்தர் சொன்னாரு நீ எலும்புன்னு சொல்ற, எலும்புன்னு சொல்ற, நான் எலும்புவேன், எத்தனை திருப்பு விழுந்தாலும் எலும்புவேன், என்னை மன்னிக்கிறதோ ரட்சிக்கிறதும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாதது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க விழுந்தது குறித்து கவலைப்பட மாட்டீங்க. எலும்பணுங்கிற விசுவாசம் தான் இருக்கும், எலும்பணுங்கிற பிரயாசம் தான் இருக்கும், எலும்பணுங்கிற வாஞ்சதான் இருக்கும். அது இருந்தா போதும், உங்க ஓட்டத்தை நீங்க ஜெயமுடன் முடிக்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, உங்களுக்குள்ள உப்பு இல்லாம போயிடுச்சுனாதான், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிடுச்சுனாதான் உங்க பிரயாணம் தடைபடும். மற்றபடி உங்க பிரயாணம் தடைபடாது. அப்ப கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. மற்றவர்கள் வந்து உங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறது இல்லை. ஜெபிக்கிற நீங்க, விசுவாசிக்கிற நீங்க, வேதத்தை வாசிக்கிற நீங்க, ஒரே காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. வழி நெடுக என்னதான் சோதனை தான் இருந்துச்சு. செங்கடல் இருந்துச்சு, சீன் வனாந்தரம் இருந்துச்சு, அமலேக்கியர் வந்தா, யோசித்து பாருங்க, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, எத்தனையோ தடைகளை கடந்து போனாங்க. ஆனா முன்னேறி சென்று கொண்டே இருந்தார்கள். எந்த தடையும் அவர்கள் பிரயாணத்தை பெர்மனன்ட்டா தடை பண்ணல. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனாங்கல்ல, அதே போல நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகாம இருந்தா உங்க பிரயாணத்துல எத்தனை தடை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கடந்து கானானை சுதந்தரிக்கலாம், நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. விசுவாசம் என்னும் உப்பு, சந்தோஷம் என்னும் உப்பு. நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க வெற்றி பெறுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிற கர்த்தாவே, நீர் உமது பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நிறுத்தப் போவதற்கு ஸ்தோத்திரம். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இதோ யாக்கோபுக்கு ராக்காலத்தில் ஏணியை தரிசனமாய் கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஏணியை தருவார். நீங்கள் உயர்த்தப்படும்படி, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, உங்கள் நெருக்கம் மாறும்படி அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து அனுசரணையாக இருப்பார். அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க, கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.